எது எல்லாம் தன்னால் முடிய வேண்டுமோ அதை யாரும் என்ன பண்றதில்லன்னா செய்யறதே கிடையாது. நான் கேட்கிறேன் ஒரு அம்மா கிட்ட, அம்மா நீ தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கியே, எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, சார் எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே சரியில்லை சார், பேசினாலே சண்டை சார், அதனால நான் பூஜை பண்றேன் சார். அம்மா வீட்டுக்காருக்கு என்னைக்காவது பொறுமையா உட்காந்து சமைச்சு கொடுத்துருக்கியா? இல்லை சார். குடும்பத்தோட உட்காந்து கலந்து பேசியிருக்கீங்களா? இல்லை சார். சினிமா போயிருக்கீங்களா? இல்லை சார். அப்போ ஒரு இயல்பான அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்கள் இருக்கு இல்லையா, இதுல எதிலையுமே கவனம் செலுத்தாம ஆன்மீகத்திலேயே கவனம் செலுத்தும் பொழுது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இயல்பான வாழ்வியல் முறை நிறைய பாதிக்கப்படும். கரெக்ட். எல்லா இடத்துலயுமே பாதிக்கப்படும். நிறைய பெண்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு துன்பத்துல இருக்கிறது மெயின் காரணமே வீட்டை கோவிலாக மாற்றியதுன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஒரு காலகட்டத்துல வீட்டுல செவ்வாய் வெள்ளிக்கிழமைனா விளக்கேற்றிட்டு சாப்பாடு, சமையல், தூக்கம், குழந்தைகளை பார்ப்பது இது மட்டுமே பொறுப்பாக இருக்கின்ற வரையிலும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. இப்போ எல்லாத்திற்குமே தெய்வத்திடம் போய் சரணடையும் பொழுது அந்த தெய்வம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நாமால் அனுபவத்துல கத்துக்கிட்டு மாத்திக்க வேண்டிய விஷயம், அதுக்குமா போய் பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கும்? அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நிரம்ப இருப்பது உங்களுக்கு ஆன்மீகம். அதையே போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்ப 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 செய்றீங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவர் பள்ளியறை பூஜையை பார்த்தாவது நீ திருந்துன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கணவனுக்கு நீ சரியான ஒரு சேவையை செய்யணும். ஒரு கணவனாக இருப்பவன் மனைவிக்கு தன்னுடைய தேவைகளை கரெக்டா பூர்த்தி பண்ணணும். இது ரெண்டு இருந்துட்டாலே ஆன்மீகம் குறைஞ்சிருமா? எல்லாரையும் ஒரு வழி பண்றது எது சொல்லுங்க? கோபம். அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? தலைவர் யார் தெரியுங்களா? கோபத்துக்கு தலைவர் ஈகோ. கோபம் தீமையை தான் கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரவே கொண்டு வராது. இடத்துல மகிழ்ச்சியை ஃபுல்லா லாஸ் பண்ணிடும். நம்ம என்ன சொல்லுவோம், நான் அமைதியா தான் இருக்கேன், ஆனா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். குரு என்ன பண்றாரு, இப்படி போய் சீடன் கேட்கிறான், நான் அமைதியா தான் இருக்கேன் குருவே, ஆனா எனக்கு கோபம் வர மாதிரி எல்லாம் பண்றாங்க, நான் என்ன பண்றதுன்னாரு. நீங்க என்ன கோவம் வரக்கூடாது, கோவம் வரான்னு சொன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன கோவப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப குரு என்ன செய்தா, ஒரு குழி இருந்தது, அந்த குழிக்கு அவனை கூட்டு போனாரு, ஒரு வாளிய கொடுத்தாரு, இங்க இருந்து தண்ணி மொண்டுவான்னாரு. அவன் அந்த குழியில கிணறுன்னு நினைச்சிட்டு அவன் போய் மோந்தான் தண்ணி வரல. எட்டி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அங்க தண்ணி இல்ல, வெறும் குழி. குருவே, அது வெறும் குழி, அதுல இருந்து நீங்க வந்து தண்ணியை மோந்து எடுங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? அப்ப வாளி இருக்கு, கயிறு இருக்கு, தண்ணி உன்னால எடுக்க முடியலையே. அதுதான் சொல்லிட்டனே, அது வெறும் குழி, தண்ணி இல்ல. அது போல நீயும் வெறுமனே இரு. எத்தனை பேர் வந்து வாளியும் கயிறும் போட்டு உன்னை தூண்டி விட்டாலும் உங்ககிட்ட ஒண்ணும் எடுக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிறது தான் அவன் தூண்டுறான். நீ காலி கிணறா இருந்தா